ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழில் பேசும்போது பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அது இங்கிலீஷில் பேசும்போது சில பேருக்கு குழப்பம். என்ன அப்படின்னா, ஷுட் அப்படின்னாலும் தமிழில் வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம், வாண்ட் அப்படின்னாலும் தமிழில் வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வேண்டும் அப்படிங்கிற இந்த 2 வேர்டை நம்ம 2 விதத்தில் பயன்படுத்துவோம். அதை பற்றி இன்றைக்கி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த குழப்பமும் இதில் வராது. பார்க்கலாமா? உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்மெட்டில் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்களேன், ஷுட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஷுட்டை நம்ம எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு செயலை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த செயலை பற்றி பேச வரும்போது ஷுட் அப்படின்னு நம்ம பேசணும். ஷுட் அப்படின்னா அந்த இடத்துல வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதுவே வாண்ட் அப்படின்னாலும் வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். இதை நம்ம தமிழில் எப்படி பேசும்போது பயன்படுத்தணும் அப்படின்னா, பாருங்க, ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வாண்ட் அப்படின்னு பேசணும். நல்லா கவனிங்க, ஷுட் அப்படின்னாலும் வேண்டும் தான், வாண்ட் அப்படின்னாலும் வேண்டும் தான். ஆனால் ஷுட்டை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு செயலை நம்ம செய்யும் போது நம்ம ஷுட்டை வச்சு பேசணும். வாண்ட் எங்கே வரும் அப்படின்னா, ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னா அங்கே நம்ம வாண்ட் அப்படின்னு பேசணும். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக நான் இங்கே ஒரு தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்களேன். நான் போக வேண்டும். நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸில் வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கோம். அப்போ இங்கே நல்லா கவனிங்க, ஒரு செயலை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா அங்கே நம்ம ஷுட் வச்சு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ ஷுட் கோ. நான் போக வேண்டும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், வாண்ட் அப்படின்னாலும் வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு ஒரு பொருள் வேண்டும், எனக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா பாருங்க, எனக்கு ஒரு பேனா வேண்டும். இந்த இடத்துல நம்ம வேண்டும் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். ஆனால் நான் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு பொருள் வேண்டும் அப்படின்னு நான் பேசியிருக்கேன். இந்த இடத்துல தான் நம்ம வாண்ட் அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? ஐ வாண்ட், எனக்கு வேண்டும். என்ன வேண்டும்? ஒரு பேனா, பென். இந்த செலவு தான். ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிச்சுக்குங்க, ஒரு செயலை நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா ஷுட், ஒரு பொருள் நமக்கு வேண்டும் அப்படின்னா வாண்ட். அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கா? இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த குழப்பம் இனி யாருக்குமே வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியுங்க. இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாருக்குமே ஈஸியாக புரியறதுக்காக தான் இந்த மாதிரி தமிழில் சின்ன சின்ன வேர்ட்ஸ் வச்சு எழுதி சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகேங்க, பாருங்கள், நம்ம ஷுட்டை வச்சு பேசும்போது நம்ம தமிழில் எப்படி அதிகமாக பேசுவோம் அப்படின்னா, என்னை பற்றி நான் பேச வரும்போது நான் அப்படின்னு தான் பேசுவேன். நான் போக வேண்டும், நான் செய்ய வேண்டும், நான் சாப்பிட வேண்டும். புரிஞ்சா? அதுவே வாண்ட் வச்சு பேசும்போது எனக்கு அப்படின்னு பேசுவோம். எனக்கு டீ வேண்டும், எனக்கு ஒரு பைக் வேண்டும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு பேனா வேண்டும். அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் தமிழில் பேசும்போதே அங்கே ஷுட்டு வருமா வாண்ட் வருமா அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். நான் ரொம்ப பேசிக்லேருந்து தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, ஷுட் வச்சு பேசும்போது நான் அப்படின்னு சொல்லலாம், வாண்ட் வச்சு பேசும்போது எனக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்ததெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். அவன் அவனுக்கு, அவள் அவளுக்கு, நாங்கள் எங்களுக்கு அல்லது நமக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நீ அல்லது நீங்கள் அப்படின்னு பேச வரும்போது உனக்கு அல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் அப்படின்னா அவர்களுக்கு. ஈஸியாக இருக்கா? ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இனிமேல் ஒவ்வொரு சப்ஜெக்டை வச்சு நம்ம 2 சென்டென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. வாண்ட் வச்சு பேசும்போது அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ஐ, வி, யூ, தே, இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது நம்ம வாண்ட் அப்படிங்கிறத நம்ம பேசணும். அதுவே ஹீ, ஷீட், இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேச வரும்போது வாண்ட் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணி தான் நம்ம எழுதணும், பேசணும். ஓகேங்களா? ஐ வாண்ட், வி வாண்ட், யூ வாண்ட், தே வாண்ட். அதுவே எங்கே பாருங்கள்,
he want அப்படின்னு கிடையாது, he wants. ஓகேங்களா? she wants, it wants. ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போ அடுத்து பாருங்க, should வச்சு பேசும்போது எந்த சப்ஜெக்ட் நீங்கள் பேசினாலும் அதை ஃபாலோ பண்ணி should அப்படின்னு தான் பேசணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. should வந்துச்சுன்னா should வச்சு மட்டும்தான் பேசணும். I should, he should அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? he shouldோட எஸ் ஏதோ ஆட் பண்ணி பேசக்கூடாது. ஓகேங்களா? want அப்படிங்கிற இந்த வேர்ட்க்கு மட்டும்தான் he sheet வரும்போது எஸ் ஆட் பண்ணி பேசணும். ஷுட்டுக்கு அப்படி கிடையாது. ஓகே, இதுதான் அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நல்லா வீடியோ புரியுதுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவன், ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு நான் இங்கே 2 சென்ஸ் அதுக்கு ரொம்ப பேசிக் தான். நம்ம எல்லாராலையுமே நல்லாவே இங்கிலீஷில் பேச முடியுங்க. உங்களை நான் அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுதோ உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு நான் அது எல்லாமே தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஓகே, இங்கே பாருங்களேன், அவனுக்கு பணம் வேண்டும். இங்கே நல்லா கவனிங்களேன். அவன் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம், அவனுக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு பொருளோ ஏதோ ஒன்று வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஷுட் வருமா, வாண்ட் வருமா? சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, எப்படி பேசலாம்? இங்கே சப்ஜெக்டாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா அவன். அவன் அப்படின்னு நம்ம பேச வரும்போது ஹீ அப்படின்னு பேசணும். ஹீ சப்ஜெக்டை பேசினதுக்கப்புறம் வாண்ட் அப்படின்னு பேசணுமா, அது வாண்ட்ஸ் அப்படின்னு பேசணுமா? வாண்ட் ஓட நம்ம எஸ் ஆட் பண்ணி தான் எழுதணும், பேசணும். ஓகேங்களா? ஓகே, பேசலாமா? பாருங்கள், சப்ஜெக்ட் he, next wants, he wants. அவனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? பணம் வேண்டும். பாருங்கள், ஆப்ஜெக்ட் பணம், மணி. தட்ஸ் ஆல். நிறைய பேர் he want money அப்படின்னு சொல்லுவீங்க. want நீங்கள் பயன்படுத்தி தயவுசெய்து பேசாதீங்க. வாண்டோட எஸ் ஆட் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? he wants money, அவனுக்கு பணம் வேண்டும். புரிஞ்சிடுச்சா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், அவன் பணத்தை சேமிக்க வேண்டும். நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வேண்டும் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, இங்கேயும் வேண்டும் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பணம் வேண்டும் அப்படின்னால இங்கே நம்ம வாண்ட் அப்படின்னு பேசியிருக்கோம். இங்கேயும் வேண்டும் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அதனால் இந்த இடத்துல நம்ம he should அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? ஓகே, he should, அவன் வேண்டும். என்ன செயலை செய்ய வேண்டும்? சேமிக்க வேண்டும். சேமிக்கிறதுக்கான சொல்ல இங்கிலீஷில் சேவ். எதை? பணத்தை, மணி. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக புரியுதா? அவனுக்கு பணம் வேண்டும் அப்படின்னா he wants money. அவன் பணத்தை சேமிக்க வேண்டும் அப்படின்னா he should save money. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? சூப்பருங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலுமே நல்லாவே பேச முடியும். உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம அடுத்து எந்த சப்ஜெக்ட் வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு காஃபி வேண்டும். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எனக்கு காஃபி வேணும், எனக்கு டீ வேணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இங்கே எனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது, எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதை எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பர், வெரி குட், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. உங்களோட ஆன்சரை தயவுசெய்து ப்ளீஸ் வாய் திறந்து பேசுங்க. முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. எனக்கு காஃபி வேண்டும். ஐ வாண்ட் காஃபி. எனக்கு காஃபி வேண்டும். ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்த சென்ஸ் நல்லா கவனிங்களேன். எனக்கு காஃபி குடிக்க வேண்டும். நான் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சா? இதை நம்ம எப்படி சொல்லலாம்? சூப்பர், கரெக்டாக பேசிட்டீங்க. அப்படியே வாயை திறந்து பேசுங்க. ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஐ ஷுட் ட்ரிங்க் காஃபி. எனக்கு காஃபி குடிக்க வேண்டும் அல்லது நான் காஃபி குடிக்க வேண்டும். சில சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனக்கு அப்படிங்கிறது ரெண்டுக்குமே ஒன்று போல் நம்ம பேசுவோம். புரிஞ்சா? எனக்கு காஃபி குடிக்கணும், நான் காஃபி குடிக்கணும். இந்த மாதிரி ஒரு சில சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு நான் அப்படிங்கிறத நம்ம சிமிலராக பேசுவோம். ஓகேங்களா? ஓகே, பாருங்களேன்.
எனக்கு காஃபி வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் காஃபி. இந்த இடத்துல எஸ் ஆட் பண்ணி பேசிடக்கூடாது. ஏன்னா ஹீ, ஷீ, இட் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலரை வச்சு பேசும்போது மட்டும்தான் நம்ம வாண்டோட எஸ் ஆட் பண்ணி நம்ம பேசணும். ஓகேங்களா? எனக்கு காஃபி குடிக்கணும், நான் காஃபி குடிக்கணும் அப்படின்னா ஐ ஷுட் ட்ரிங்க் காஃபி. ஈஸியாக இருக்கா? சூப்பருங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து எந்த சப்ஜெக்ட் வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அடுத்து பாருங்க, நமக்கு ஒரு வீடு வேண்டும். நமக்கு ஒரு வீடு வேண்டும். எப்படி சொல்லலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். We want a house. நமக்கு ஒரு வீடு வேண்டும். ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்டை மாற்றிங்களேன், நிறைய சென்ஸை பேச முடியும். அவனுக்கு ஒரு வீடு வேண்டும் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? சூப்பர். He wants a house. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா சப்ஜெக்டை மாற்றி இந்த வாண்ட்ஸ் வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நாங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். நாங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். எல்லோரும் சேர்ந்து விளையாட போடலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்கிறேன், இல்லை நாங்கள் வீடை க்ளீன் பண்ணணும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? நாங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும். எப்படி பேசலாம்? We should clean the house. நாங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்களேன். இந்த வேண்டும் அப்படிங்கிற இடத்துல நம்ம நீட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எனக்கு ஒரு வீடு வேண்டும், கண்டிப்பாக நமக்கு தேவை. இப்போ நமக்கு தண்ணி கண்டிப்பாக தேவை, சாப்பாடு கண்டிப்பாக தேவை, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஒன்று தேவை அப்படிங்கிறத நம்ம வேண்டும் இந்த இடத்துல நம்ம தேவை அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா. ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல we need a house அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நீட்க்கும் வாண்ட்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வேணால் கேளுங்க, கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். சும்மா ஜஸ்ட் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு ஒரு வீடு வேண்டும் அப்படின்னா we want a house. நாங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னா we should clean the house. ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம எந்த சப்ஜெக்ட் வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவளுக்கு ஒரு புதிய பை வேண்டும். எப்படி சொல்லலாம்? அவளுக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். சப்ஜெக்ட் யாருங்க? அவள். ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வாண்ட் வருமா, வாண்ட்ஸ் வருமா? சூப்பர். வாண்டோட எஸ் ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? ஷீ வாண்ட்ஸ், அவளுக்கு வேண்டும். என்ன வேண்டும்? ஒரு புதிய பை. ஒரு புதிய நியூ பை, பேக். தட்ஸ் அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நீங்கள் சப்ஜெக்டை மாற்றி நிறைய சென்டென்ஸை ஈஸியாக பேசலாங்க. எனக்கு ஒரு புதிய பை வேண்டும். சொல்லுங்க பார்க்கும். ஐ வாண்ட் அ நியூ பேக். இந்த மாதிரி சப்ஜெக்டை மாற்றி ஆப்ஜெக்டை மாற்றி நிறைய சென்டென்ஸை வாண்ட்ஸ் வச்சு பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். அவள் பையை எடுத்து செல்ல வேண்டும். ஸ்கூலுக்கு அவள் பையை எடுத்துகிட்டு போகணும். பையை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அவள் பையை எடுத்து செல்ல வேண்டும். இங்கேயும் வேண்டும் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். இங்கேயும் வேண்டும் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். இங்கே அவளுக்கு ஒரு புதிய பை வேண்டும் அப்படிங்கிறனால வாண்ட்ஸ் அப்படின்னு பேசியிருக்கோம். இங்கே அவள் ஒரு பையை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறனால ஷுட்டை வச்சு பேசணும். ஓகேங்களா? அவள், ஷீ ஷுட். அவள் வேண்டும். என்ன செயலை செய்ய வேண்டும்? எடுத்து செல்ல வேண்டும். எடுத்து செல்றதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கேரி. ஓகேங்களா? ஷீ ஷுட் கேரி. அவள் எடுத்து செல்ல வேண்டும். எதை எடுத்து செல்ல வேண்டும்? பையை. தட்ஸ் ஆல். ஈஸியாக புரியுதா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். இப்போ அடுத்து எந்த சப்ஜெக்ட் வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர்களுக்கு உணவு வேண்டும். அவங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? அவர்கள் அப்படின்னா தே அப்படின்னு சொல்லுவோம். தே வாண்ட் என்ன வேண்டும்? உணவு, ஃபுட். தே வாண்ட் ஃபுட். அவங்களுக்கு சாப்பாடு வேண்டும். இப்போ அடுத்த சென்ஸ் நல்லா கவனிங்களேன். அவர்கள் உணவு சாப்பிட வேண்டும், ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லலாம்?
தே ஷுட் ஈட் ஃபுட். ஓகேங்களா? தே ஷுட் ஈட் என்ன ஃபுட். இட்ஸ் செவன். ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஷுட்டை எங்கே பயன்படுத்தணும், வாட் எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க, வெரி குட். நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நோட் பண்ணுறோம், கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லணுங்க.